வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபெயில் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒன் டே சுபி சேலஞ்ச். இப்போ என்ன மாதிரியே ஒரு பீப்புள் அந்த சுபி பற்றி என்னென்ன தெரியாதவன் ஒருத்தன் வந்து அந்த சுபி என்னென்ன இருக்குது அதுதான் கான்செப்ட். 2 ஐடி இருக்குது, அதை வச்சு நம்ம ஓட்ட போகிறோம். அதில் என்னென்ன அனுபவம் அது எல்லாத்தையும் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்ப்போம். இதில் எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது, எவ்வளோ செலவு போகுது, இதில் எவ்வளோ இருக்கோ அதை இந்த ஒன் டே ஃபுல்லாக என்ன நடக்குதோ இந்த ஜர்னி ஃபுல்லாக பார்ப்போம். சரி வாங்க உள்ளே போவோம். இதுடா போயிட்டு இதை போட்டா மூட்டு அப்பதான் உள்ள விடுவாங்க. இதை போட்டால் தான் உள்ளடா. அப்போ சரி விடு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்விக்கியோட ஸ்டோரு கிட்ட வந்தோடனே நம்ம வந்து ஆன் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷிஃப்ட்டில் போயிட்டு ஷிஃப்ட் வந்து எவ்வளோ நேரம் நம்ம ஓட்டு போகிறோமோ அதை வந்து புக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோர் கிட்ட வந்தோடனே ஆன்ன்ற இங்கே ஆன்லைன்னு இருக்குல்ல, இது வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் இதில் வந்து இன்சென்டிவ் வந்து அதிகமாக வரும். சாட்டர்டே அதாவது சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 500 கிட்ட வரும் இன்சென்டிவ். 37 ஆர்டர் ஓட்டணும். ஆனால் லாகின் வந்து மேனிட்டரியாக நம்ம வந்து 8 to 12 அந்த டைமுக்குள்ள 3.25 மணி நேரம் வந்து நம்ம லாகின் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் இவ்வளோ இன்சென்டிவ் வரும். இதே நம்ம திங்கக்கிழமை பண்ணதுனா 395 ரூபா மட்டும்தான். இந்த ஸ்லாட் வந்து ஒன்று மார்னிங் ஷிஃப்ட் ஸ்லாட்டு, இது வந்து ஈவினிங் ஷிஃப்ட் ஸ்லாட்டு. மார்னிங்கில் 32 ஆர்டர் முடித்தா இவ்வளவும், ஈவினிங்கில் முடித்தா இவ்வளவும். இதே நம்ம சண்டே பார்த்தோம்னா வைங்களேன், சண்டே பார்த்தீங்கன்னா 550 ரூபா இன்சென்டிவ். மற்ற நாள் வந்து கம்பேர் பண்ணும்போது வீக் டேஸில் வந்து இன்சென்டிவ் கம்மி, வீக்கெண்ட்ஸில் வந்து இன்சென்டிவ் அதிகம். அதே மாதிரி ஆர்டர்ஸுமே அதிகமாக தான் வரும். A few moments later. ஒன்றும் வரல, 0 ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். என்னடா பண்ணணும்? டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட. வந்துச்சுங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். வாங்க போலாம். என்னால ஆர்வம் தாங்க போடா, நான் எதுவுமே கொடுத்துட்டு வரேன்டா. போடா. அவன்கிட்ட சொல்லி நிறுத்துங்களாண்டா. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் 32 ரூபா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டர் நம்ம ஷாப்புக்கு போனால் தான் அதை கிளைம் பண்ண முடியும். அதனால் நெக்ஸ்ட் ஆர்டர் நம்ம ஷாப்புக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டரே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அதுதான் நம்மளோட ஸ்டோருக்கு ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டர் கிளைம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். A few moments later. இப்போ ஒன்றும் இல்லை, அவன் ஆர்டரை தட்டு போயிடான். அவன் எடுத்து வந்தோடனே நம்ம போகிறோம் செகண்ட் ஆர்டர். ஓகேவா? இதுதான் எங்களோட செகண்ட் ஆர்டர். இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். செகண்ட் ஆர்டர் வந்து 9:30 மணிக்கு போனோம். அதோட 3வது ஆர்டரு 11:30 மணிக்கு வருது. இதான் 3வது ஆர்டரு. இதை எடுத்து கொடுத்துட்டு வருவோம். அடுத்த ஆர்டர் எப்போன்னு கம்ப்ளீட் பண்ணுறது பார்ப்போம். வெறும் இப்போ 3வது டெலிவரி போனோம். 25 ரூபா ப்ராஃபிட். அதுதான் 11 ஆயிடுச்சு. அடுத்தது எப்போ வரும்னு தெரியல ஆர்டரு. இப்போ ஷாப்புக்கு போகிறோம். ஷாப்புக்கு போயிட்டு என்னென்னு கண்டினியூ பண்ணுவோம். அதான் பாய். ஐயோ எங்க 4th ஆர்டரு. இது எங்கே இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். சுரகாட்டில் தட்டு விட்டா கேட்கல. அது மட்டும் அந்த இடத்த மட்டும் காட்டுற கொஞ்சம் பாருங்களேன். பேக் சைடு சுரகாட்டில் எத்தனை நின்றுங்களும் எங்கே போகணும் எந்த அட்ரஸ்னே தெரியல. இடமே முன்னும் போயிட்டு சுற்றி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து 4th ஆர்டரு. அதுக்கே இவ்வளோ அலப்பறம். என்னன்னா ஆட்டோ லொக்கேஷன் கொடுத்தாங்க, லொக்கேஷனும் தப்பு.
பார்த்தா மொபைல் பண்ணா கால் எடுக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் கால் எடுக்க 20 நிமிஷத்துக்கு மேலே கால் பண்ணிருக்கோம், எடுக்கல. போய் இதே மாதிரி ஏங்க இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, கால் பண்ண எடுங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஃபோன் பேசினப்பா அதான் எடுக்கல அப்படின்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரிட்டு அந்த ஆட்டோ அந்த கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இப்போ ஸ்டோருக்கு போகிறோம். போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ 5th ஆர்டர் நம்மளோட 5th ஆர்டர். அப்படியே பார்த்துக்கோ, லொக்கேஷன் பார்த்துக்கோ. காட்பாடி தாண்டி, ஆமாம் காட்பாடி பக்கத்தில் போவோம். நம்மளோட 5th ஆர்டர் 20 ரூபாய் பேமெண்ட் கிரெடிட் ஆர்டர். 6th ஆர்டர் பார்த்து இதோ அங்கே போவோம். அடுத்த ஆர்டருக்கு 3 hours later. டேய் காசு இல்லாம இங்க வேலூர்ல கேட்டரிங் வந்துட்டு பெஜார் போட்டுனுங்கிறா. சுத்தமா காசு இல்ல. 2 பேருண்டா 50 ரூபா இது காசு. நானும் அரவிந்தும் வந்தோம். என்கிட்ட கையில தான் இருக்குது. நான் யாருன்னா கேட்டு அனுப்பிச்சு விட்டா எவ்வளோ வேணும்? ஆளுக்கு 100 ரூபா வேணும். சரி நான் அனுப்பிச்சு விட்றேன். இருக்கு அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவாங்கடா. நான் கேட்டா சரி சந்தி ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தேன்? எங்கேயும் பஸ்ஸில் தான். எப்படி உனக்கு அந்த பொண்ணு மாதிரி லவ் பண்றது? அதெல்லாம் தெரியல. நீங்க யாராவது போன் பண்ணி நீங்க அது கதையை வேற எதனா கதை பேசுறா. பஸ்ல அந்த பொண்ணு இப்பெல்லாம் பஸ்ல வந்து வேண்டாம் என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, நீ ஒன்னா சொல்லு. தூக்கத்தை குட்டியான குச்சான் அள்ளி போட்டுன்னு போய் நேரலாம். 4 பேரு நானே இருக்காது. உண்மையாவே இல்லடா எதுவுமே. ஒண்ணு தூக்கி முன்ன உட்கார வச்சுக்கிறோம் சார் டேங்க் மேல. அப்படியே குட்டி அந்த நம்ம கிளாஸ் பசங்க எல்லாம் வாரி போட்டுன்னு போறோம். சாட்சி கைது பசங்க மொத்த பேரே தோணுவோம். முருகர் கோயில். ஆமா தீர்த்தகிரிக்கு வந்துருவோம். நீ அதெல்லாம் இல்லடா. பாட்டு போடுவோம். அப்படியே வைப் ஆயின்னு போறோம் உள்ளோண்ணா. எந்த காலேஜ்? இல்லடா சரி அந்த பொண்ணு எந்த காலேஜ்? காலேஜுங்கிறது ஒண்ணு அந்த கதை விடுற வேற எதுனா கதை பேசுங்கடா. எங்களுக்கு இப்ப அந்த கதை தான் வேணும். நீ அது ஃபுல் ஸ்டோரி சொல்லு, நாங்க அந்த கதையை விட்டு போயினே இருப்போம். நீ போய் சொல்லதான் அது ஒரு ஆர்வமா தூண்டப்படுகிறது. அதனால இதுக்குள்ள வருத்தாகுது ரொம்ப. நீ கதை ஃபுல்லா சொல்லிட்டு உண்மையா கண்டா சொல்றேன். இது யார் சொன்னது உனக்கு? அந்த ஊரு பையன். அவன் கரெக்ட் பண்ணது. நீ அந்த பொண்ணை பார்த்து தெரியல பேச தெரியல அப்பனா திரு அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிற. அதுக்கு ஆள் இருந்தா இல்லன்னா நான் உனக்குதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த ஊரு பையன் கேட்டான். அப்ப பஸ்ல பாத்துருச்சுன்னா சொன்னியடா. இதுனா பொய்யா? அதே நான் அதுதான் கூட நம்ம காலேஜ் பசங்க தான் கேட்டேன். செகண்ட் இயர் பசங்கள அது எல்லாரையும் பாக்குறான். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தனை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தனை பார்த்துச்சு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்து உன்னை பாத்துச்சா? இல்ல வேற ஒரு செகண்ட் இயர் பையனை பாத்துச்சு. அவன் டிசி வாங்கிட்டான். அப்புறம் அவன் டிசி வாங்கிட்டு போனோடனே அப்படியே ட்ராக் மேல மாறிச்சா? நோத்த மேல மாறிச்சு. ஓ நீ இல்லாம உன்னோத்த செகண்ட் உன்னோத்த வந்துக்கிறான். அதுக்கு அவனுக்கு ஆளு செஞ்சு அதுக்கப்புறம் என்ன வருது. இப்போ நீ இல்லாம இன்னொரு பையன் கூட பூச்சி அந்த பொண்ணு. ஆமா ஆல்ரெடி அவங்க லவ் பண்ணிக்கிறாரு. இந்த பொழப்புக்கு நாட்டுக்கிட்டு போய்